ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். எத்தனையோ விபத்துக்கள் நடந்து உள்ளன. ஆனால் விபத்தில் உயிருக்கு போராடி கொண்டு இருந்தவருக்கு இப்படி ஒரு கொடூரம் நடந்ததில்லை என்கின்ற அளவுக்கு தலைநகரையே அதிர வைத்திருக்கிறது இந்த சம்பவம். அதுவும் நிதியமைச்சக அதிகாரிக்கு நடந்த இந்த சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் நிதியமைச்சகத்தின் பொருளாதார துணை செயலாளராக இருந்தவர் நவ்ஜோத் சிங். இவர் கடந்த 14ஆம் தேதி குருத்வாரா பங்களா சாஹிப் பகுதியிலிருந்து தனது மனைவி சந்தீப் கபூருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டு இருந்தார். ரிங் ரோட்டில் உள்ள தௌலாகுவான் அருகே அதிவேகமாக வந்த நீலவர்ண BMW கார் ஒன்று கவிழ்ந்து மின்னல் வேகத்தில் நிதியமைச்சக அதிகாரி நவ்ஜோத் சிங்கின் இருசக்கர வாகனத்தின் மீது திடீரென்று மோதி விபத்துக்குள்ளானது. நவ்ஜோத் சிங் தலைப்பாகை கட்டியிருந்ததாகவும் மனைவி சந்தீப் கபூர் ஹெல்மெட் அணிந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. BMW கார் மோதியதில் தூக்கி வீசப்பட்ட நவ்ஜோத் சிங்கிற்கு தலை, முகம் மற்றும் காலில் பலத்த காயங்கள் ஏற்பட்டது. அவரது மனைவி சந்தீப் கபூருக்கும் எலும்பு முறிவு ஏற்பட்டது. தலையில் காயமும் ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் அதன் பிறகு நடந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் வெளியாகியுள்ளது. இதனால் விபத்தை ஏற்படுத்திய இளம் பெண் ககன்பிரீத் கபூருக்கு எதிராக கண்டனங்களும் எதிர்ப்புகளும் வலுத்து வருகின்றன. விபத்துக்கு பிறகு தனது கணவருக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று விபத்தை ஏற்படுத்திய இளம் பெண் ககன்பிரீத் மற்றும் ஓட்டுநரிடம் கெஞ்சியதாகவும் தனது வேண்டுகோள்கள் புறக்கணிக்கப்பட்டதாகவும் நவ்ஜோத் சிங்கின் மனைவி சந்தீப் கபூர் கடுமையான குற்றம் சாட்டியுள்ளார். அதாவது அடிபட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த அதிகாரி நவ்ஜோத்தை அருகிலுள்ள மருத்துவமனையில் சேர்க்காமல் ஒரு வேனில் ஏற்றி கிட்டத்தட்ட 19 கிலோமீட்டர் தூரத்தில் GTP நகரில் உள்ள ஒரு சிறிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாகவும் அவரது மனைவி சந்தீப் கபூர் குற்றம் சாட்டியுள்ளார். எய்ம்ஸ் அல்லது வேறு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்கு அவசரமாக அழைத்து சென்று இருந்தால் அவரை காப்பாற்றியிருக்க முடியும். விபத்தை ஏற்படுத்திய பெண்ணின் அலட்சியத்தால் கோல்டன் ஹவர்ஸ் வீணாகி நவ்ஜோத் சிங் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் என்று கூறப்படுகிறது. மேலும் உயிரை காப்பாற்றுவதற்கு பதிலாக தன்னை காப்பாற்றிக் கொள்ள தனக்கு சொந்தமான மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மருத்துவமனையிலிருந்து தகவல்களை சேகரித்த போலீசார் BNS சட்டப்பிரிவுகள் 281, 125, 105 மற்றும் 238 கீழ் வழக்கு பதிவு செய்தனர். விபத்தை ஏற்படுத்திய ககன்பிரீத் கவுரை செப்டம்பர் 27 வரை நீதிமன்ற காவலில் வைக்க டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.